லாஸ்ட் ஒன் டே தான் இருக்குது 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு. நீங்கள் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால் நீ எந்தெந்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மூணுலையுமே 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 15 5 மார்க் கொஸ்டினில் 10 மட்டும் சொல்கிறேன். 10% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 5 மார்க் 10 கொடுத்து 7 வர வைக்க முடியுமா அப்படின்னம்னா 100% முடியும். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக முடியும். ஏன்னா உங்களுக்கு மொத்தமே 12 லெசன் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் சொல்கிற கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட பப்ளிக் எக்ஸாம் கீ பேட்டர்ன் படி இது கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னுடைய நம்பர் 8072021999 இந்த நம்பருக்கு 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஸ்டின் வித் ஆன்சரோட ப்ரைவேட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் எல்லாருமே ரொம்ப வாண்டடாக இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இந்த 2ல் 1 100% உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். டிஸ்கஸ் த ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் அமாங் கேபிட்டலிசம், செக்யூரலிசம், மிக்சடிசம். இது 2ல் 1 கன்ஃபார்மாக எக்ஸாமில் வரக்கூடியது. ப்ரீவியஸாக 10 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே 10 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. எல்லாத்துலேயுமே இந்த கேள்வி 2ல் 1 இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருந்தது கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் இது 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5 6 7 இது 3ல் 1. வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் இன்வால்வ்டு இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். அடுத்து டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட். இது வரைக்கும் நமக்கு கேட்டதில் 5 மார்க்கில், அதனால் இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது, பட் இந்த வருஷம் உங்களுக்கு 100% எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ இது 1 படிச்சுக்கோங்க. 7 ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. அடுத்து டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கேட்டாங்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக இடம்பெறும். ஒரு வேளை 2மே கேட்டாங்க அப்படின்னா 2 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது 2 படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு, புரியுங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே இது இல்லாமல் ஃபுல் போர்ஷனுக்கான கொஸ்டின் இருந்திருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் இது 2யுமே நான் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 17ல் இருக்கக்கூடிய ரைட் அண்ட் நோட் அண்ட் சார்க் அண்ட் பிரிக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. அதனால் இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு படிக்காதுங்க. ஏன்னா ஒரு லெசனோட டாபிக் என்னவோ, தலைப்பு என்னவோ, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டு தான் ஆகணும். அந்த கண்டென்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரியுங்களா? அதனால் இந்த 5 மார்க் கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கல அப்படின்னம்னாலும் சார்க் அண்ட் பிரிக்ஸ் செப்பரேட்டாக உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க்லனாலும் என்ன செஞ்சுருவாங்க, கேட்டுருவாங்க. அதில் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21ல் இருக்கக்கூடிய ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி க்ரோத் அண்ட் த குவாலிட்டி என்விரான்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 21ல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 26 அண்ட் 27ல் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 2 சம் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக லாஸ்ட் லெசனில் உங்களுக்கு சம் 2 இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது 2யுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது கொஸ்டின் வித் ஆன்சரோட பே பண்ணி வாங்குறவங்களுக்கு அந்த 2 சம் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னம்னா லாஸ்ட் இயர் 2024ல் 41ஆம் நம்பரில் ஒரு சம் கொடுத்துருந்தாங்க, புரியுங்களா? அதுவும் இன்னொரு சம் நம்முடைய புக்லேயே இருக்குது, அதுக்கு ரிலேட்டடாகவே இருக்குது. அந்த 2 சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சம் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்துடும். இது வரைக்கும் 12 கேள்வி 10ன்னு சொல்லியிருந்தேன், 12 சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 கேள்விகளுமே வந்துடும். இல்லை அடிஷனலாக ஒரு 2 கேள்வி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது 2ல் 1 எக்ஸாமுக்கு வரக்கூடியது. பிரிங் அப் த மெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஓவர் டைரக்ட் டாக்ஸஸ் இது 1 படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் இது 1 படிச்சுக்கோங்க. இது 2ல் 1 எக்ஸாமில் வரக்கூடியது, புரியுங்களா? அடுத்தது 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்த்தலாம். 4 மினிட்ஸ் வீடியோ போயிருக்கு. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேள்வியுமே நீங்கள் புக்லேயே மார்க் பண்ணி படிச்சிடலாம். அடுத்து 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டிஃபைன் த டேர்ம் இன்ஃப்ளேஷன், டிஃபைன் எக்கனாமிக் மாடல் இது 3ல் 1 கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து செகண்ட் லெசனில் சர்க்குலர் ஃப்ளோ இன் இன்கம் டிஃபைன், அடுத்து டிஃபைன் நேஷனல் இன்கம். இந்த 5 கேள்வியில் உங்களுக்கு 2 வந்துடும், புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கேள்வியில் இதில் 2 அப்படி இல்லை அப்படின்னம்னா அதில் 1 கேட்குறாங்கன்னா 2வது கேள்வியாக இது இருக்கும். ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முதல் 6 கேள்வியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2லேருந்து 3 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய டிஃபைன் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9ல் இருக்கக்கூடியது
டிஃபிகல்ட் இன் மெசரிங் நேஷனல் இன்கம். ஆல்ரெடி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது சொல்லியிருந்தேன். இது 2 மார்க்லேயும் அந்த நேஷனல் இன்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10ல் இருக்கக்கூடிய டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13ல் இருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் த சேஜ் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 அண்ட் 16ல் இருக்கக்கூடிய 15, 16, 17 மூணையுமே படிச்சிருங்க. புரியுங்களா? வாட் இஸ் பார்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் 11லையும் காமர்ஸில் படிச்சு தான் வந்திருக்கிறீங்க. அதுமாதிரி மல்டிப்ளையர், அஸ்லேட்டர், மணி, டிஃபைன் மணி, அடுத்து வாட் இஸ் பார்டர், இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து படிச்சுக்கோங்க. வாட் இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது 11th எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தாங்க. 12க்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 23ல் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க், டிஃபைன் கமர்ஷியல் பேங்க், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25ல் இருக்கக்கூடிய டிஃபைன் சென்ட்ரல் பேங்க். கமர்ஷியல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ரெண்டில் ஒன்று வந்துடும். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய distinction between CRR and SLR, அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29ல் இருக்கக்கூடிய டிஃபைன் டேம்ப் ஆஃப் ட்ரேடு, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33ல் இருக்கக்கூடிய மென்ஷன் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆசியன் பிரிக்ஸ், இது ரெண்டில் ஒன்று உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் வரக்கூடியது. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 34ல் இருக்கக்கூடிய சார்க்கும் படிச்சுக்கோங்க. புரியுங்களா? கொஸ்டின் நம்பர் 34ல் இருக்கக்கூடிய சார்க், ஆல்ரெடி உங்களுக்கு அது 5 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். சார்க் அண்ட் பிரிக்ஸ் அதை படிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு கண்டிப்பாக ஒன்று வந்துடும் சொன்னேன் இல்லையா? அதனால் மூணுலையுமே அதை சொல்லி தான் சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 36ல் இருக்கக்கூடிய 35, 36ல் இருக்கக்கூடிய பப்ளிக் ஃபினான்ஸ், பப்ளிக் ரெவன்யூ, இது ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக எக்ஸாமில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43 அண்ட் 41ல் இருக்கக்கூடிய 40 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது மறந்துட்டு பாருங்க. வாட் ஆர் த என்விரான்மெண்ட் குட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள், டிஃபைன் குளோபல் வார்மிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 43ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் GNP, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக கொஸ்டின் நம்பர் 46, 47, 48ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 47ல் இருக்கக்கூடிய வாட் டு யூ மீன் பை இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒன்று படிச்சுக்கோங்க. 46, 47 இது ரெண்டில் ஒன்று கன்ஃபார்மாக எக்ஸாமில் வந்துடும். அது ரெண்டில் ஒன்று படிச்சுக்கோங்க. ரெண்டையுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த 2 செக்டர் சர்க்குலர் ஃப்ளோ மாடல். அடுத்து டிஃபரன்சியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம், இது 3ல் ஒன்று எக்ஸாமில் வரக்கூடியது. ஒருவேளை 2 கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய ரைட் ஷார்ட் நோட் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய மணி சப்ளை, வாட் இஸ் மணி சப்ளை, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10ல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13 அண்ட் 14 இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் மேட்டர் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், அது ஒன்று. கம்பேர் த கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் வித் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15ல் இருக்கக்கூடிய ரைட் எ ப்ரீஃப் நோட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17ல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17, 18, 19 பிரிக்ஸ், சார்க், ஆசியன் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கன்ஃபார்மாக இதில் சார்க் அண்ட் பிரிக்ஸ்லேருந்தும் ஏசியன்லேருந்தும் உங்களுக்கு வரக்கூடியது. அதனால் அது மூணையுமே இதை படிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் மூணுலையுமே ஒரு வேளை வந்தது அப்படின்னம்னா இதிலேயே கிட்டத்தட்ட 10 மார்க் உங்களுக்கு தனியாக வந்து நின்றோம். அதனால் அது மூணையுமே படிச்சிருங்க. புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23ல் இருக்கக்கூடிய பிரீஃப் த லிங்கேஜ் பிட்வீன் எக்கனாமி அண்ட் என்வரான்மெண்ட், கொஸ்டின் நம்பர் 23ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன், இண்டோர் ஏர் பொல்யூஷன், கொஸ்டின் நம்பர் 25ல் இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26ல் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 30ல் இருக்கக்கூடிய வாட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒன்றும். கொஸ்டின் நம்பர் 31ல் இருக்கக்கூடிய சம்மும் பார்த்துக்கோங்க. ரெண்டில் ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக நமக்கு ஒரு கேள்வி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் வரப்போகுது. நான் கொடுத்துருக்க கேள்விகள் படிச்சிருந்தீங்களாலே நீங்கள் உங்களுக்கு 10 மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து மட்டுமே உங்களுக்கு 10 மார்க் எதிர்பார்க்கலாம். புரியுங்களா? அதனால் ஒருவேளை இல்லை நான் லெசன் வைஸாக படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு 4 லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 12வது பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்லோ லேர்னர்ஸ்க்குலாம் அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு 10, 11 மார்க் ஒன்வேர்டும் சேர்த்து 11 மார்க் 100% வரக்கூடியது. அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அதுலேயும் ஒன்வேர்டுலையும் சேர்த்தே ஸ்லோ லேர்னர்ஸ், நான் இது வரைக்கும் எக்கனாமிக்ஸில் பாஸே ஆனதில்லை சார் அப்படிங்கிறவங்க இந்த லெசன்
12வது லெசனும் 1 வேர்டும் படிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் 25 மார்க் பாஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் லாஸ்ட்டு 1 டே டைம் இருக்குது. அதில் இருக்க ஒரு கேள்வி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 லெசனில் இருக்கிற மாதிரி நிறைய கேள்வியெலாம் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.